என் செல்ல குழந்தையே, இன்று இரவு 12 மணிக்குள்ளாக இந்த வராகி உன் கண்களில் படுவேன். அப்படி நான் பட்டுவிட்டால் என்னுடைய கையில் இருக்கின்ற இந்த சிகப்பு கயிறை என் குழந்தை நீ எந்தவித சந்தேகமும் இல்லாமல், எந்த ஒரு யோசனைகளும் இல்லாமல் உடனடியாக தொட்டுவிட வேண்டும். இந்த சிகப்பு கயிறை இன்று எதற்காக இந்த தாயானவள் நம் முன்னால் காட்டியிருக்கின்றாள் என்பதற்கு உனக்கு ஏற்படுகின்ற சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கின்றேன். தொடுவதற்கு முன்னால் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. யாரெல்லாம் இன்று அம்மா கொண்டு வந்திருக்கின்ற இந்த கயிறை தொட்டார்களோ அவர்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற அதிசக்தி வாய்ந்த அற்புத மாற்றங்களை நிச்சயமாக நடத்தி கொடுப்பது இந்த வராகி நானாவேன். அம்மா சொல்லிவிட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். என் பிள்ளையே, உனக்கு இன்று நான் கொடுக்கின்ற இந்த வாக்கிலிருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை நீ பெற்று கொள்ளத்தான் போகின்றாய். எத்தனை காலம் காத்திருக்க முடியும் ஒவ்வொரு விஷயத்திற்காகவும்? எத்தனை நாட்கள்தான் நீயும் இந்த விஷயத்திற்காக மட்டுமே வேண்டி நின்று கொண்டிருப்பாய்? எல்லாமே ஒரு நாள் உன் கைகளில் வந்து சேர வேண்டும் என்பதுதானே விதி. அந்த விதியைத்தான் இப்பொழுது இந்த தாயானவள் உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இத்தனை நாட்களும் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உன் வாழ்க்கையில் நல்ல பலன் நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும். நீ என்றெல்லாமோ இந்த தாயானவளை தேடி வந்தாய். எப்பொழுதெல்லாம் இந்த அம்மாவிற்கு உகந்த நாளாக வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் என்னை காணாமல் நீ இருந்தது கிடையாது. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நேரத்திலும் என்னை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை அடைய வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு வைராக்கியத்தோடு மட்டும்தான் என்னை வணங்கி வந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய இந்த எண்ணத்தை நான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கின்றேன். இது நாள் வரையிலும் அம்மா உனக்கு நல்ல வாக்கினை தரும் பொழுதெல்லாம் எல்லாம் சொல்லத்தான் செய்கின்றாய், எதுவும் நடக்கவில்லை என்று எண்ணி வருந்துகின்றாய் அல்லவா? என் தங்கமே, எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை முதலில் நீ தெளிவாக நம்ப வேண்டும். அப்படி நீ நம்புவது உண்மை என்றால் இந்த தாயானவள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த கயிறை தொட்டதற்கு பலன் கிடைக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள். நான் சர்வசாதாரணமாகவெல்லாம் உனக்கு எந்த ஒரு போலியான வாக்குகளையும் கொடுக்கவில்லை. எனக்கு தெரியுமே என் பிள்ளை எத்தனை காலமாக இதற்காக ஆசைப்படுகின்றாய் என்று. அம்மா இல்லை என்றால் இல்லை என்று உன்னிடத்தில் மறுத்து விடுவேன். உனக்கு அதிகபட்ச ஆசைகளை காட்டி அதன் பிறகு உன் மனதை காயப்படுத்துவது என்னுடைய நோக்கமல்ல. அதனால் என் பிள்ளை, உனக்கு என்ன நடக்குமோ அதை மட்டும்தான் நான் ஒவ்வொரு முறையும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன் கைகளில் நான் தரப்போகின்ற விஷயம் ஒருவேளை நீ வேண்டாத விஷயமாக இருக்கிறது என்றால் இந்த தாயானவள் கொடுப்பதை கண்ட பிறகு நீ நினைத்தது கிடைத்தால் எத்தனை சந்தோஷம் அடைவாயோ அதை விட அதிகமான சந்தோஷத்தை அடையத்தான் போகின்றாய். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற நல்ல விஷயங்களை நீ உணரத் தொடங்கி விட்டாயல்லவா? முன்பெல்லாம் என்ன நடந்தாலும் என் பிள்ளை அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து நிற்பாய். ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படி அல்ல. என்னதான் நடக்கும் பார்த்து விடலாம். நம் வாழ்க்கை நம் கைகளில் இருக்கும் பொழுது நாம் எதற்காக பயப்பட வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைக்க தொடங்கி விட்டாயல்லவா? நிச்சயமாக உன்னுடைய எண்ணங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு நல்ல மாற்றத்தோடு கொண்டு சேர்க்கத்தான் போகின்றது. வராகி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நொடியையும்
உன்னுடைய மனதிற்குள் தெளிவாக நீ பதிய வைத்துக்கொள். அம்மா எதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதனை கேட்டால் நிச்சயமாக அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற மாற்றங்களை எல்லாம் நீ கண்கூடாக காணும் பொழுது எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்வாய். எல்லோருக்கும் கிடைக்காத பாக்கியம் என் பிள்ளை உனக்கு என் கையில் இருக்கின்ற கயிறை தொடுவதற்கு கிடைத்த இந்த பாக்கியம். நீ இதை நினைத்து உன் மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய எண்ணத்தை வளர்த்துக்கொள். என்ன தெரியுமா? நீ எந்த ஒரு காரியத்தை நினைத்து கொண்டு அதை தொட்டாயோ அந்த காரியத்தில் சர்வ நிச்சயமான வெற்றி உனக்கு உறுதி என்று. என் பிள்ளை மனதிற்குள் வைத்திருக்கின்ற சில விஷயங்கள் என்றாவது ஒரு நாள் முடிவை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கின்றதல்லவா? என்றாவது ஒரு நாள் நாம் ஆசைப்பட்டபடி நம் வாழ்க்கை மாறும் என்கின்ற நம்பிக்கை உனக்கு இருக்கின்றதல்லவா? என்றேனும் நாம் நினைத்ததை எல்லாம் அடைந்தே தீருவோம் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கின்றதல்லவா? நமக்கு வெற்றியை தரக்கூடிய தெய்வம் நம் வராகி என்பதனையும் நீ மனதிற்குள் நினைவில் வைத்து கொண்டிருக்கின்றாயல்லவா? இவையெல்லாம் உனக்கு நினைவில் இருந்தால் போதும். தேவையில்லாத மனிதர்கள், தேவையில்லாத விஷயங்கள் என்று மற்றபடி எந்த ஒரு விஷயம் உன்னுடைய மனதில் இருக்கின்ற சந்தோஷத்தை பாதிப்பதாக நடக்கப் போகின்றதோ அந்த விஷயத்தை எல்லாம் நீ நினைப்பதை நிறுத்திவிடு. என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற பல அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இனி எந்நேரமும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கென்று இந்த வாழ்க்கை எதையேனும் தந்திருக்கின்றதா? எனக்கான மகிழ்ச்சி என்று எதையும் தந்திருக்கின்றதா? நான் எப்பொழுதும் இப்படித்தானே இருந்து கொண்டிருக்கின்றேன். மங்கள நிகழ்வுகள் எதுவும் வாழ்க்கையில் நடப்பதில்லை. சந்தோஷம் என்றால் என்னவென்று கேட்கின்ற அளவிற்கு வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கின்றது. கடன் தொல்லை, எப்பொழுதும் சுற்றி இருக்கின்ற உறவுகளால் பிரச்சனை என்று வாழ்க்கை எந்நாளுமே பிரச்சனைகளை தாங்கி நின்று கொண்டிருக்கின்றது. இப்படியெல்லாம் புலம்பி தவித்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு ஆறுதலைத்தான் இன்று இந்த தாயானவள் கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எதுவுமே இல்லாத பிள்ளைக்குத்தான் தெய்வம் துணை இருக்கும். அப்படி பார்த்தால் என் குழந்தை, உனக்கு தெய்வத்தின் அன்பு கிடைப்பதற்கு காரணமே இன்று நீ கஷ்டப்படுகின்ற இந்த சூழ்நிலைதான். நிச்சயமாக இந்த நிலை உனக்கு மாறும். தெய்வம் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே. அதனால் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற, உனக்கு தரவிருக்கின்ற விஷயங்களை தெளிவாகவே தந்து விடுவேன். உனக்கு எந்த விதமான மனக்குழப்பங்களும் தேவை கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்றவுடன் ஒட்டுமொத்த வாழ்க்கையை முடிந்து விட்டதாக எண்ணி விடாதே. நீ நினைத்ததை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக பல தரமான சம்பவங்களை நடத்தி கொடுக்கும். என் குழந்தை, நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய். நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை விட நமக்கு பல மடங்கு விஷயங்கள் நல்லதாக கிடைத்திருக்கின்றதே என்று எண்ணி என் குழந்தை நீ சந்தோஷம் அடையத்தான் செய்வாய். எல்லோராலும் இந்த வாழ்க்கையை அவ்வளவு எளிதாக வாழ்ந்துவிட முடியாது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த திறமை இருக்கும். அப்படி திறமை இருக்கின்ற குழந்தைகளுள் நீயும் ஒரு குழந்தை என்பதனை மறந்து விடாதே. உனக்காக எல்லாவற்றையும் தர வேண்டும் என்று எனக்கு மிகுந்த ஆசைதான். ஆனால் எவை எப்பொழுது கிடைக்க வேண்டும் என்கின்ற விதியின்படி நாளை நீ ஆசைப்பட்ட ஒன்றை உன் கைகளில் நான் சர்வ நிச்சயமாக தருகின்றேன் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் உனக்கு வேண்டாம். அம்மாவை சந்தேகப்பட்டால் சோதனைகள் அதிகமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய நம்பிக்கைக்குத்தான் பரிசு இந்த தாயானவள் என்னிடத்தில் இருந்து கிடைக்கப் போகின்றது என்பதனை உணர்ந்து கொண்டு என் பிள்ளை எப்பொழுதும் மன நிம்மதியோடும்
கிடைப்பதை வைத்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கின்ற மனநிறைவோடும் இருந்து பார். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.